Class 11th Standard, Subject Chemistry, Unit 7th Unit, Lesson Thermodynamics. Thermodynamics lesson நம்ம last class பார்த்து Standard Heat of Formation. ஸோ என்தால்பி ஒவ்வொரு ரியாக்ஷன்லையும் திட்ட அளவில் எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் போது பொதுவாக ரியாக்டன் கன்வெர்டட் டு ப்ராடக்ட், ரியாக்டன் வந்து ப்ராடக்டாக மாறுபடும் போது சில வேதியியல் நிகழ்வு நடக்குது. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிற ஹீட் அப்சார்ப்ஷனுடைய தன்மை பொறுத்து நம்ம எந்த அளவுக்கு என்தால்பி சேஞ்சஸ் இருக்குன்றதை நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு சில கருதுகோள்கள் பாஸ்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதன்படி ஃபஸ்ட் ஒன், the coefficient in a balanced thermochemical equation refer to number of moles reactant and product involved in the reaction. பொதுவாக எத்தனை மோல்கள் எடுத்துக்கிறோம் வினைப்படு பொருளில், ரியாக்டண்ட்டில் எவ்வளோ மோல் எடுத்துக்கிறோம், ப்ராடக்டில் இன்வால்வ் ஆகி நமக்கு எவ்வளோ ரியாக்ஷன் தருது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு கான்செப்ட் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். செகண்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன், தி என்தால்பி சேஞ்ச் த ரியாக்ஷன் டெல்ஹெச்ஆர்ன்றது ரியாக்டனுடைய என்தால்பி சேஞ்சஸ். டெல்லுக்கு சேஞ்சஸ்ன்ற மீனிங்கும், ஹெச்சுக்கு என்தால்பின்ற வேல்யூ, ஆர்ன்ற சிம்பிள் எது குறிக்குதுன்னா ரியாக்டனுடைய கான்செப்டையும் குறிக்குது. ஸோ அப்போது டெல்ஹெச் வேல்யூனா ரியாக்டனுடைய என்தால்பி சேஞ்சஸ் ஹேஸ் டு பி ஸ்பெசிஃபைடு அப்ரோப்ரியேட் சைன் அண்டு யூனிட். ஸோ எத்தனை ரியாக்டன் இன்வால்வ் ஆகுதோ அவைகளுக்குள்ள பாசிட்டிவ் சைனை இன்புட் பண்ணி அதனுடைய யூனிட்டையும் கேல்குலேட் பண்ணி, ஏன்னா ஒவ்வொன்றும் கிலோ ஜூலா ஜூல் கலோரின்றதை கேல்குலேட் பண்ணி நம்ம ஆட் பண்ணி கடைசியாக ப்ராடக்ட் கிடைக்குது இல்லையா, அதனுடைய வேல்யூவால் நம்ம என்ன பண்ணுறோம் கழிச்சா கிடைக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் டெல்ஹெச் வேல்யூ. ஸோ இதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. when the chemical reaction is reversed, the value of delH is reversed sign in with same magnitude. பொதுவாக ஒரு ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக்காக இருக்கட்டும், ஸோ அது ஃபார்வர்டு ரியாக்ஷனாக இருக்கும். இன்கேஸ் ரிவர்சபிள் ரியாக்ஷன் வரும்போது திரும்ப அது எக்ஸோதெர்மிக் எவ்வளோ எமிட் ஆச்சோ எனர்ஜி திரும்ப அப்சர்வ் ஆகும் ரிவர்சபிள் ரியாக்ஷன். அப்போது ஃபார்வர்டு ரியாக்ஷன் சரி ரிவர்சபிள் ரியாக்ஷன் சரி சேம் மேக்னிடியூட் சமமான மதிப்புடைய டெல்ஹெச் வேல்யூவை பெற்றிருக்கும் எந்த ஒரு ரியாக்ஷனாக இருந்தாலும். ஆனால் வெவ்வேறு ரியாக்ஷனுக்கு வெவ்வேறு விதமான டெல்ஹெச் வேல்யூ இருக்கலாம். ஒரே விதமான ரிவர்சபிள் அண்டு ஃபார்வர்டு ரியாக்ஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சமமான எக்ஸோதெர்மிக் ஆர் எண்டோதெர்மிக் வேல்யூ தான் பெற்றிருக்கும். ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து, தி பிசிக்கல் ஸ்டேட் கேஸ் லிக்யூட் அக்வா சொல்யூஷன் அண்டு சாலிட் பிராக்கெட்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்டன் எழுதும்போது சிம்பிள் எழுதுவோம், கீழே எஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அல்லது ஜின்னு கொடுத்துருப்பாங்க, அல்லது எல் கொடுத்துருப்பாங்க, அல்லது ஏக்யூ கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ஈக்குவேஷன் எழுதுறோமோ, சமன்படுத்தப்படாத சமன்பாடு எழுதுறோமோ, அதுபோல தான் நம்ம எடுத்துக்கிற ரியாக்டன் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கா, கேஸ் ஸ்டேட்டில் இருக்கா, அல்லது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கான்னு ஒவ்வொரு எலமெண்ட்டினுடைய கீழவும் சின்ன பிராக்கெட் பண்ணி என்ன பண்ணியிருப்போம் காட்டியிருப்போம். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை பொறுத்து தான் எந்த அளவுக்கு என்தால்பி வேல்யூ சேஞ்சஸ் ஆகுதுன்றதை மென்ஷன் பண்ண முடியும். அடுத்து, since delH depends on the physical state of reactant and product. ஸோ அது கேஸ் பொறுத்த வரைக்கும் தான் டெல்ஹெச் வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். லிக்யூட் ஆர் சாலிட் பொறுத்த வரைக்கும் டெல்ஹெச் வேல்யூக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதில்ல. ஏன்னா நம்ம படிக்கிறதே வந்து தெர்மோடைனமிக்ஸ் சொல்லிடுச்சு, வெப்ப இயக்கவியல். வெப்பத்தினால கேஸ் மட்டும்தான் இயக்கத்துக்கு உண்டான முக்கியமான கருதுகோளாக அமையதுனால ஸோ இங்கே நம்ம அந்த சாலிட் எது லிக்யூட் எது அதே மாதிரி கேஸஸ் எந்த ரியாக்டன்றதை நம்ம மென்ஷன் பண்ணோம். அப்போ கேஸ் ரியாக்டன்ட்டை மட்டும்தான் டெல்ஹெச் சேஞ்சஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ அதர் சேஞ்சஸை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட், இஃப் த தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் இஸ் மல்டிப்ளைடு த்ரூஅவுட் பை நம்பர் ஆஃப் என்தால்பி சேஞ்ச் இஸ் ஆல்சோ மல்டிப்ளைட் த சேம் நம்பர். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு வந்து தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி என்தால்பி வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா எவ்வளோ மோல்கள் இன்வால்வ் ஆகுதோ ரியாக்ஷனில் அதே அளவு ப்ராடக்ட் கிடைக்கும் போது என்தால்பி சேஞ்சஸ்லையும் ஹையர் வேல்யூ கிடைக்கின்றதை இங்கே கான்செப்டாக சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒன், த நெகட்டிவ் சைன் ஆஃப் டெல்ஹெச்ஆர். ஸோ ரியாக்டினுடைய சேஞ்சஸ் ஆஃப் என்தால்பி தான் வந்து அது டெல்ஹெச்ஆர்னு சொல்கிறது. இது நெகட்டிவ் சைனாக இருந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டம் அல்லது அந்த ஆய்வு குழாயிலிருந்து எக்ஸோதெர்மிக் வெளியே வெப்பம் ரிமூவ் ஆகுதுன்னா ஸோ அந்த ஆய்வு பொறுத்த வரைக்கும் லாஸ். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா மைனஸ் சிம்பிள் நம்ம குறிக்கிறோம். ஏன்னா டெல்ஹெச் வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து கிலோ ஜூல் கலோரி அப்படி கொடுப்பாங்க இல்லையா. அந்த மைனஸ்ன்றதுக்கு என்ன மதிப்புனா சிஸ்டம்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு சரௌண்டிங்க்கு.
ஸோ இப்போ சிஸ்டம் லாஸ்ன்றதை அங்கே மைனஸ் குறி காட்டுது அல்லது ஒர்க் நடந்துருக்கிறத காட்டுது. இதுவே எண்டோதெர்மிக் அப்சர்விங் எனர்ஜி அந்த சரௌண்டிங்லேருந்து நம்ம செய்கிற அந்த ஆய்வு அப்சர்வ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஸோ பாசிட்டிவ் சைன் நம்ம இண்டிகேட் பண்ணி ∆HR ஈக்குவல் டு பாசிட்டிவ். ஸோ என்ன சம்திங் வேல்யூ கிடைக்குதோ அதை நம்ம போடுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வாட்டர் மாலிகுல், ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல். இதில் ஹைட்ரஜன் கேஸும் ஆக்சிஜன் கேஸும் ஸோ கேஸ்ன்றதை G போட்டு ப்ராக்கெட் பண்ணியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிங்க. உருவாகிறது வேப்பர் தான். H2O வாட்டர் தான், பட் வாட்டர் வந்து லிக்விடாக இல்லைங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேப்பராக கிடைக்குது. இதை நம்ம கூல் பண்ண தான் ஆகும், லிக்விடாக மாறும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஆக்சிஜனோடு சேர்த்து இருக்கும்போது பாருங்கள் எக்ஸோதெர்மிக். ஸோ அமைப்பிலிருந்து எனர்ஜி கிடைச்சிருக்கு. எந்த ஒரு பொருளையும் ஆக்சிஜனோடு சேர்த்து தான் எரிக்க முடியும். அப்படி ஆக்சிஜனோடு சேர்த்து இருக்கும்போது வெப்பம் வெளிப்படும். வெளியான வெப்பம் சிஸ்டத்துலேருந்து வெளியே சரௌண்டிங் வந்ததுனால அது லாஸு, அதனால் மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் வாட்டர் மாலிகுலுடைய ஃபார்மேஷன் என்தால்பி வேல்யூ பார்த்திங்கன்னா -967.4 கிலோ ஜூல் அப்படின்னு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக 1 மார்க்கில் கேட்கலாம். ஏன்னா ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ன்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம வாட்டர் மாலிகுலை டீகம்போஸ் பண்ணி ரிவர்சிபிள் ரியாக்ஷனாக திரும்ப ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் இன்கேஸ் பெறும் மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ என்னென்னா அதே அளவு இது அப்சர்வ் ஆகி வெளியிருந்து சரௌண்டிங் வந்து அப்சர்வ் ஆகிட்டு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் அதாவது டீகம்போஸ் ஆகி நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் மாலிகுலை தர வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் சரி, ஃபார்வர்டு ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி, ரிவர்சிபிள் ரியாக்ஷனும் சரி, சேஞ்சஸ் ஆஃப் என்தால்பி வேல்யூ கண்டிப்பாக மாறாதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூன்ற வேல்யூ தான் நம்ம மேலே நாட் போட்டு காட்டுவோம். அப்போது இந்த கான்செப்டை நம்ம பார்க்கலாம். ஸோ அதே வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ 0ன்ற சிம்பிள் வந்து என்னென்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூ கிடைக்கிது என்தால்பி வேல்யூ. ஸோ இது ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். We can calculate the enthalpy reaction under standard condition. Value of standard enthalpy of formation of reactant into product. ஸோ இந்த கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது என்தால்பி சேஞ்சஸ் வேணும், ஸ்டாண்டர்ட் வேணும்னா ரியாக்டனுடைய வேல்யூ அண்டு ப்ராடக்ட் வேல்யூ. ஏன்னா ரியாக்டன்லேருந்து ப்ராடக்ட் கிடைக்குது. அப்போ ப்ராடக்ட்டில் எவ்வளோ சேஞ்சஸ் இல்லைனா ப்ராடக்டினுடைய வேல்யூலேருந்து ரியாக்டண்ட்டை கழிக்கும் போது கிடைக்குது. அதனால தான் பண்ணியிருக்காங்க, ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏன்றது ஏ மோல் ஆஃப் வேல்யூவும், பின்றது பி மோல் ஆஃப் வேல்யூவும், சி அதே ஒரு ப்ராடக்ட் தரும்போது சி மோல் ஆஃப் அண்டு டி மோல் ஆஃப் தரதுனால என்னுடைய வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் கடைசியாக கிடையாது ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வேல்யூ. தேங்க்யூ. See you next class.